நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். சார், காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைக்கு அடுத்தடுத்து வருகிற கருத்து, காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸலத்திலையுமே கிறிஸ்தவனுடைய கருத்தை அப்படியே வெளியிட்டிருக்காங்க. ஜனநாயகருக்கு ஆதரவாக அவர் வெளியிட்டிருக்க கருத்தை. அப்போ திமுக கூட்டணியிலிருந்து இல்லை திமுக கூட்டணியை முறித்து கொள்ள காங்கிரஸ் தயாராகிவிட்டது, அதனுடைய சமிக்கைகள் தான் இதெல்லாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது சரியா? இது கருத்து சுதந்திரம் பற்றின ஒரு விஷயம். சென்சார் போர்டு டிலே பண்ணிட்டு இருக்கு. ஜனநாயக விஷயத்துல சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு டிலே பண்ணிட்டு இருக்கு. அதை கண்டிக்கிற விஷயமா அவங்க சொல்றத நம்ம பாக்குறோம். நம்ம வேற பல படங்களுக்கு பல வலதுசாரி படங்களுக்கெல்லாம் உடனே கிளியர் பண்றாங்க, எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லாம. ஜனநாயகன் கொள்கையை எதிரி பாஜகன்னு விஜய் சொன்னதுனால ஜனநாயகன் படத்தை டிலே பண்றாங்கன்றதுதான் தாவேக்கா வைக்கிற ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அதாவது அதே சமயம் காங்கிரஸ்காரங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஜனநாயகனை முடக்கிறாங்கன்னு சொல்ற விஷயம் ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு இருக்கிற திமுகவுக்கு எதிராக சொல்லிட்டு இருக்கிற அதிகாரத்தில் பங்கு அதிக இடங்கள்லாம் கேட்கிற விஷயங்கள்ல அதோட சேர்த்து நம்ம பார்க்கும்பொழுது அவங்க திமுகவுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்குறாங்கன்றதையும் நம்ம பார்க்கறோம். ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துல பாஜகவும் விஜய் தான் சப்போர்ட் பண்றாங்க. அதாவது கரூர் சம்பவத்துக்கு காரணம் திமுகன்னு நயினார் நாகேந்திரன் பேசுறாரு. அது கிட்டத்தட்ட விஜயோடைய பாயிண்ட் தான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கு கிராக்கி ஜாஸ்தியா இருக்கு. காங்கிரஸ் தரப்புலையும் தான் அவர் ஈர்க்க பாக்குறாங்க, காங்கிரஸ் தரப்பும் அவர்கிட்ட போக பாக்குறாங்க, பாஜக தரப்பும் அவர் ஈர்க்க பாக்குறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில விஜய் இந்த எலெக்ஷன்ஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு முக்கியத்துவம் பெறதை நம்ம பாக்குறோம். நம்ம அவர் பல கட்சிகளுக்கு ஒரு ஆப்ஷனாகவும் இதுவரையும் இருந்த அதிமுக திமுக 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 கூட்டணி பைபோலார் பாலிடிக்ஸ்ல திமுக விட்ட அதிமுக அதிமுக விட்ட திமுக என்று இருந்த நிலை மாறி விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்கிறது பல விதங்கள்ல பல கட்சிகளுக்கு சின்ன கட்சிகளுக்கு ஒரு பேரம் பேசுறதுக்கான ஒரு சௌரியமா இருக்கு. அதுதான் இப்ப காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். அல்டிமேட்டா கடைசியில திமுக அணியில அவங்க போவாங்களா மாட்டாங்களா, இல்ல திமுக சொல்ற மாதிரியே பவர் ஷேரிங் ஒத்துக்கிறவங்களா மாட்டாங்களான்றதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனால் தற்சமயத்துக்கு அதிகமான இடங்கள் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பா நாங்க விஜய்க்கு ஆதரவான ஒரு தோற்றத்தை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் அந்த ஜனநாயகன் படத்துக்கான அந்த சென்சார் போர்டோட நடவடிக்கைகளை காங்கிரஸ் விமர்சனம் பண்றதை நான் பாக்குறேன். அல்டிமேட்டா காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரிவுல போய் முடியும் அப்படின்றது மேலிடம் தான் அதை தெளிவுபடுத்துறமே தவிர இங்க உள்ளூர் காங்கிரஸை பொறுத்தவரை தலைக்கு தலை எல்லாருமே என்ன வேணா பேசுவாங்க. சசி தரூர் எல்லாம் பேசுறதை நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம். காங்கிரஸ் மேலிடம் அதை வாட்ச் பண்ணி தான் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க. அதனால காங்கிரஸ்ல தனிநபர்கள் பேசுவதை பத்தி நம்ம அதிகம் கவலைப்பட வேண்டாம். ஆனா அதே சமயம் காங்கிரஸோட எக்ஸ்கலத்துல இந்த கருத்து வெளியிட்டதன் மூலமாக சென்சார் போர்டு எப்படி முடக்குது இந்த படத்தைன்றது அந்த கருத்து சுதந்திரத்தை அடிப்படையில் வெளியிட்டு இருப்பாங்கன்னு என்னோட கருத்து. இதுவே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு முடிவுல ஒரு பிளவா போய் முடியும் அப்படின்னு அது அவங்க பிரிஞ்சு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் அதுக்கான நேரம் இன்னும் வரல. அது இன்னும் ஒரு 10-15 நாள் கழிச்சு அந்த பிக்சர் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் எழுது சார். இப்ப திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் போனால் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகங்கிற ஒண்ணு. இன்னொன்னு 1996 அதிமுக கூட்டணி வேண்டான்னு காங்கிரஸ் ரெண்டா உடைஞ்சது, தமிழ் மாநில காங்கிரஸ் ஒன்று உருவானது போல 2026 ஏன்னா காங்கிரஸுக்குள்ளேயே திமுக ஆதரவு எதிர்ப்புன்னு 2 நிலை இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப 2026 திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு காங்கிரஸுக்குள்ள ஒரு பிளவு ஏற்படலாம், மீண்டும் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை உருவாகலாம் என்றெல்லாம் சொல்றாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவு. இப்ப பேசுறவங்கெல்லாம் நாளைக்கு மேலிடம் திமுகவோட போறது எதுக்காக திமுக விட்டு போகணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கடந்த 3 தேர்தல்களாக காங்கிரஸ் வெற்றியை பார்த்துட்டு இருக்காங்க. 25 இடத்துல போட்டி போட்டு 18 இடத்துல விரும்பிருக்காங்க. என்ன அடிப்படையில காங்கிரஸ் போகணும்? காங்கிரஸ் அணி திமுக அணியே ஒற்றுமையா இருக்கு. பாஜக எதிர்ப்பு தான் அந்த ஒற்றுமையை கட்டி வச்சிருக்கு. ஆக்சுவலா பிஜேபி தமிழ்நாட்டுல கால் ஊன்றக்கூடாது. ஆல் இண்டியா லெவல்ல மோடிக்கு எதிர்ப்பு. ஸோ இந்த அடிப்படையில கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி எதுக்காக விஜய்க்கு போகணும்? விஜய் இந்த பாஜக எதிர்ப்பு தீவிரமா கையாளுறாரா? விஜய்க்கு எதுக்கு போகணும்? என்ன காரணத்தினால போகணும்? விஜய்க்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு? விஜய் ஒரு அன்டெஸ்டடா இருக்காரு. வின்பண்ணலாம் வின்பண்ணாட்டி கூட போகலாம், சொல்ல முடியாது. அவருக்கான சீட்டுகள் எப்படி வரும்னு சொல்ல முடியாது, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அதனால இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி உள்ளூர் காங்கிரஸ்காரர்களுக்கு திமுக மேல சில கோபங்கள் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அல்டிமேட்டா கூட்டணியை முறிக்கிற அளவுக்கு பாஜக மேல இந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதற்கு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தான் பார்க்கணும். அதிக இடங்கள் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பா விஜய் அவங்க பயன்படுத்துறாங்களோன்ற எண்ணம் தான் இதுவரையும் எனக்கு இருக்கு. இதுக்கு மேல திமுக அவங்க ஒரு குழு போட்டு இந்த குழு போய் அவங்க கிட்ட பேசி அந்த குழு எதுவும் பேசும்போது அதிகாரத்தில் எங்களுக்கு பங்களிப்புன்னு காங்கிரஸ்காரங்க வற்புறுத்தினாங்க. திமுக என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நீங்க என்ன வேணா பேசுங்க, நாங்க ஒரு குழு போதும், எங்க குழுட்ட பேசுங்க, வெளியில பேசாதீங்க. இதுதான் திமுக சொல்ற விஷயம்.
அந்த குழு நீங்க வெளியே பேசியிருந்தீங்கன்னா அது வந்து அதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. இந்த கூட்டணியை பத்தின ஒரு தவறான ஒரு பெர்செப்ஷனை தான் மக்களுக்கு கொடுக்கும். அதனால நீங்க வந்து எதை பேசுறதுனால அரங்கத்துக்குள்ள எங்ககிட்ட வந்து பேசுங்கன்னா திமுக சொல்ற ஒரு விஷயம். மேலிடம் என்ன சொல்றாங்க, அந்த கூட்டணிக்கான குழுக்கள் சந்திக்கும் போது இது பேசுவோம்னு சொல்றாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து மேலிடம் வந்து பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டுகிற ஒரு விஷயத்தை செய்கிறதா என்ற சந்தேகம் திமுகவுக்கு இருக்கு. ஒரு பக்கம் இவங்களெல்லாம் மாணிக் தாக்கூர் போன்றவர்களெல்லாம் தூண்டி விட்டுட்டு விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுக்க வச்சுட்டு, இன்னொரு பக்கம் வந்து இல்ல நாங்க திமுகவோட தான் கூட்டணியில் இருக்கோம், நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், செல்வ பிறந்தகை போன்றவர்களை சொல்ல வைக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது நடக்கிறதையும் பாக்குறோம். அதனால காங்கிரஸ் பிளவு இதெல்லாம் இப்போ நினைக்கிறதெல்லாம் அப்ப இருந்த சூழல் வேற. நரசிம்மராவ் வந்து மூப்பனார் இருக்கும்போது ரொம்ப திணிச்சாரு, ஜெயலலிதாவோட தான் கூட்டணி சேரணும்ட்டு மூப்பனார் போன்ற தலைவர்கள் வந்து தைரியமா வெளில வந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி தலைவர்களும் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல கிடையாது. அதனால வந்து அந்த மாதிரியான அந்த அளவுக்கு என்ன வேண்டிய அவசியம் இப்ப கிடையாது. ஆனா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டுகிற ஒரு விஷயத்தை காங்கிரஸ் செய்கிறதோ என்ற சந்தேகம் திமுகவுக்கு இருக்கிறது. நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.